லண்டனில் கொலை செய்யப்பட்ட கோவை இளைஞரின் உடல் 11 நாட்களாகியும் தாயகம் திரும்பாததால் பரிதவிப்பில் உள்ள அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. லண்டனில் குடும்பத்துடன் செட்டிலாகி மகன் நல்ல நிலைமையில் இருப்பதைக் கண்டு ஆனந்தமாய் இருந்த தாய் தந்தைக்கு இடியாய் விழுந்தது அந்த செய்தி. கார் மோதிய விபத்தில் மகன் இறந்ததாக வந்த தகவல் அதிர்ச்சிக்கு உள்ளாக்க, அடுத்த நாளே அது திட்டமிட்ட கொலை என தெரிய வரும்போது உடல் நடுங்கி கண்ணீரில் நனைய வைத்து உள்ளது அந்த வயதான பெற்றோரை. கோவை மருதமலை அருகே உள்ள IOP காலனியை சேர்ந்தவர் விக்னேஷ். 14 ஆண்டுகளாக கத்தார் நாட்டில் உள்ள தனியார் உணவகத்தில் பணியாற்றி வந்த நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்புதான் லண்டனில் உள்ள தனியார் உணவகத்தில் மேலாளர் வேலை கிடைத்துள்ளது. இதனால் தனது மனைவியுடன் அங்கேயே குடிபெயர்ந்து உள்ளார் விக்னேஷ். இந்த சூழலில் லண்டனில் மற்றொரு நிறுவனத்தில் பதவி உயர்வுடன் வேலை கிடைக்க கடந்த 19ஆம் தேதி அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் மகிழ்ச்சியில் இருந்து உள்ளார் விக்னேஷ். ஆனால் தற்போது பணியாற்றி வந்த நிறுவனத்தில் கடந்த 14ஆம் தேதி பணியிலிருந்து விடுபட்ட விக்னேஷிற்கு அன்றைய தினமே அரங்கேறியது அந்த கொலை சம்பவம். வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சைக்கிளில் திரும்ப சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்கள் விக்னேஷை வழிமறித்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த விக்னேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முதலில் கார் விபத்தில் இறந்ததாகவும் அதன் பிறகு விக்னேஷ் கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் செய்வதறியாமல் இருந்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் லண்டன் போலீசார் 8 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் கடந்த 14ஆம் தேதி உயிரிழந்த விக்னேஷின் உடலை இந்தியா கொண்டு வருவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள இந்திய தூதரகத்தை நாடியும் உரிய பதில் கிடைக்கவில்லை என வேதனையுடன் கூறும் விக்னேஷின் தந்தை முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகத்தில் பெரிய சோகம் தன் மகனுக்கு தந்தை மகனுக்கு ஒரு காரியம் செய்கிறது பெரிய சோகம். அதை விட சோகம் எதுவும் இல்லை. அதை விட பெரிய சோகம் இப்போ என்னென்னா உடம்பு கிடைக்காம நாங்கள் தவிச்சிட்ருக்கோம். எல்லாரும் சோகத்தில் இருக்கோம். எதுவுமே சொல்ல ஐயா ஸ்டாலின் நிச்சயமாக கருணை உள்ளத்தோடு இதை செய்வார்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. 10 நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் மகனின் முகத்தை காண முடியவில்லை என வார்த்தைகளால் கூட உச்சரிக்க முடியாமல் தடுமாற்றத்தில் தாய் பேசுவது நெஞ்சை உருக்குகிறது. சீக்கிரமாக குழந்தையோட பாடி வரணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு 4 பேர் ஆகிடுச்சு 10 டேஸ்க்கு மேலே. அதனால தான் எனக்கு முடியல, டாலரேட் பண்ணுற முடியல. இன்னும் அந்த குழந்தை முகத்தை இன்னும் பார்க்கல. எல்லாமே டிலே ஆகிட்டு வருது. அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. 10ஓடு 11ஆவது கேஸாகவே இந்திய தூதரகம் தனது அண்ணனின் சம்பவத்தை பார்ப்பதாகவும், அண்ணனின் உடலை பார்க்க முடியாமல் மன உளைச்சலில் தாய் தந்தையினர் ஒருவேளை உணவு மட்டுமே உண்பதாகவும் வேதனையுடன் பகிர்கிறார் விக்னேஷின் சகோதரர். இது நார்மல் ப்ராசஸ், இப்படி தான் போகும், நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இது 10ஓட 11 கேஸாக தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரூல்ஸ் ஒரு சைடு இருக்கலாம், எங்களுக்குன்னு இருக்கிற அந்த எமோஷ்னல் வேல்யூஸ் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் அவருக்கு ஆல்ரெடி பைபாஸ் நடந்திருக்கு. அம்மாவும் பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்காங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஒரே கோரிக்கை, நாங்கள் பண உதவி எதுவுமே கேட்கல. எங்களுக்கு அண்ணனோட பாடியையும் அண்ணியையும் சேஃபாக ஃப்ளைட்டில் இங்கே கூட்டிகிட்டு விடணும். இறப்பு என்பதையே மனது ஏற்றுக்கொள்ள மறுக்கும். ஆனால் இறந்த உடலையே காண முடியாத நிலை ஏற்படும் போது அதன் தவிப்பை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. மகனை இழந்து தவிக்கும் இந்த வயதான தம்பதிக்கு அவரது உடல் வந்து சேரும் வரை நித்திரை இருக்காது என்பதே நிதர்சனம். தந்தி டிவி செய்திகளுக்காக கோவையிலிருந்து கார்த்திக். முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் அரங்கேற உள்ள நிலையில் இதில் பங்கேற்க போகும் விருந்தினர்களின் லிஸ்ட் வாய்ப்பிழக்க வைத்துள்ளது. இதனை விரிவாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் என்ற சாம்ராஜ்யத்தை கட்டிக்காத்து வளர்த்து வரும் முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்களின் வரிசையில் 11ஆம் இடத்தில் உள்ளார். குடியிருக்கும் பங்களா தொடங்கி பறக்கும் விமானம் வரை பார்த்து பார்த்து பிரம்மாண்டத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் அம்பானி வீட்டு விசேஷத்தை மட்டும் சும்மா விடுவாரா? பத்திரிகை தொடங்கி பந்தி வரை திருமண வைபவத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்தியாவின் ஆக சிறந்த அம்சங்கள் அத்தனையும் இடம்பெற்றுவிடும். அந்த வகையில் உலக பணக்காரர்களே வியந்து போகும் அளவிற்கு விழா ஏற்பாடுகளில் அதகலப்படுத்துவது அம்பானியின் ஸ்டைல்.
அதன்படியே தனது மகன் ஆகாஷ் அம்பானி மற்றும் மகள் இஷா அம்பானிக்கும் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் குஜராத்தை சேர்ந்த அவரது காதலி ராதிகா மெர்சென்ட்டிற்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இருவருக்கும் வரும் ஜூலை மாதம் திருமணம் நடக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் மார்ச் மாதமே ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள் தொடங்க உள்ளன. முதலில் மார்ச் 1 முதல் 3ஆம் தேதி வரை குஜராத் ஜாம் நகரில் பல பார்ட்டிகளை ஏற்பாடு செய்துள்ளது அம்பானி குடும்பம். இந்த பார்ட்டிகளில் உலக அளவிலான விஐபிகளும் விவிஐபிகளும் பங்கு பெறப் போவதாக கெஸ்ட் லிஸ்ட் வெளியாகியுள்ளது. அதன்படி மெட்டா நிறுவன சிஇஓ மார்க் ஜூகர்பெர்க், மைக்ரோசாஃப்ட் இணை இயக்குனர் பில் கேட்ஸ், டெக்பிக் சிஇஓ மோர்கன் ஸ்டான்லி, டிஸ்னி சிஇஓ பாப் ஜஹர் உட்பட முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்கள் வருகை தரவுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் ட்ரம்பின் மகள் இவாங்கா ட்ரம்ப், கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி உட்பட உலக அரசியல் தலைவர்கள் பலரும் பங்கேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் அனைவரையும் வாடகை விமானம் மூலம் குஜராத்திற்கு வரவழைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தகைய பெரும் பணக்காரர்களுக்கு ஏற்ப தடபுடல் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த 3 நாள் நடக்கும் ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்திற்கு 9 பக்கம் கொண்ட அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஈவனிங் இன் எவர்லாண்ட், மேலா ராக் என விதவிதமான பெயர்களில் பார்ட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தீம், டிரெஸ் கோட் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் ஜாம் நகரிலேயே ஜாம் ஜாம் என ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்களை நடத்த உள்ளனர் அம்பானி குடும்பத்தினர். மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பட்டியலின இளைஞரை கொலை செய்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த அதிர்ச்சிகர ஆணவ படுகொலை நடந்த சம்பவம் ஏதோ கிராமத்தின் மூலை முடுக்கில் அரங்கேறவில்லை. அனைத்து தரப்பு மக்களும் சாதி பேதமின்றி வாழும் சென்னையில் நடந்திருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்தவர் பிரவீன். பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் கூலி தொழில் செய்து வந்துள்ளார். ஜல்லடியன்பேட்டையில் வசித்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்த பிரவீன் 4 மாதங்களுக்கு முன்புதான் பெண்ணின் வீட்டார் சம்மதமின்றி காதலியின் கரம் பிடித்துள்ளார். இந்த திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் விவகாரம் பள்ளிக்கரணை காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. அப்போது போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சூழலில் பெண்ணின் வீட்டாரிடமிருந்து பல மிரட்டல்கள் வந்ததாக கூறுகிறார் பிரவீனின் தந்தை கோபி. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது மிரட்டல் இருந்ததா இருக்குன்னு அவருக்கு? இருந்தது சார், வந்து மிரட்டிட்டு போனாங்க சார். அதையும் நான் சமாளிச்சிட்டேன் சார். சரி, அவங்க வீட்டில் மிரட்டினாங்க வந்து, அதையும் அவன் சமாளிச்சிட்டான். சொல்லிட்டா பொண்ணை நான் வச்சு நான் காப்பாற்றுறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நானும் வந்து என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டேன். ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் பண்ணேன். என் மருமகளுக்கு நல்லா தெரியும். மருமகள் இல்லை, என் பொண்ணு அது. அந்த பொண்ணுக்கே இது மாதிரி பண்ணாங்க பார்த்தா துரோகம். அண்ணன் தம்பி மிரட்டல் கொடுத்து ஏதாவது புகார் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் சொல்லிக்கிறேன் சார், ஸ்டேஷனில் சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலன்னு தெரியும் சார், ஸ்டேஷனில் பள்ளி ஸ்டேஷன்லாம் தெரியும் சார். நானே பேசிக்கிறேன். பெற்றோர் பேச்சை மீறி திருமணம் செய்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் வீட்டார் இளம் திருமண ஜோடிகளை பழிவாங்க காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வழக்கமாக பள்ளிக்கரணையில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் மது அருந்த சென்ற பிரவீன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது மதுபாரிலிருந்து வெளியே வந்த அவரை அங்கு காத்திருந்த கும்பல் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை குலைநடுங்க வைத்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிரவீனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சார் அவன் சாப்பாடு வாங்கி போனான் சார். என் புள்ள 2 பேரும் இட்டு போனானுங்க சார். வந்துடுன்னு போனானுங்க. இதுவரையும் என் புள்ள வரல சார். வந்து பார்த்தா இங்கே வராங்க சார். என் புள்ள
இதுக்கு என் பொண்ணை அந்த மாதிரி பண்ணானுங்க, அதான் எனக்கு விட்டு கொடுக்கூடாது. அதுனா பாவம் பண்ணி சார். காலேஜ்லேருந்து எல்லாம் நான் ஆகிட்டுமே விடுவேன், எல்லாம் அவன் ஆகிட்டுமே விடுவான், எல்லாமே எல்லாம் செய்வாங்க. எல்லோரும் வீட்டாண்ட சின்ன வார்த்தை காட்டுறது கிடையாது. எங்கள் பங்காளிகளே அண்ணாமிலேருந்து எல்லாருமே பாசம். எங்கள் வீட்டில் குடும்பத்திலே எல்லாருமே பாசம். ஆனால் இந்த மாதிரி அன்பவானு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பறி கொடுத்துருக்கீங்களா என் தம்பி எல்லாம், என்னடா ஆவாச்சாட என் புள்ளியடே. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தினர். அதில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது பெண்ணின் அண்ணனான தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் என போலீசாருக்கு தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள தினேஷ், அவரது நண்பர்களான ஸ்டீஃபன், ஸ்ரீ, விஷ்ணு, ஜோதிலிங்கம் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். காவல் நிலையத்தில் சமரசம் செய்து வைத்தபோதே பிரவீனை வெட்டாமல் விடமாட்டேன் என பெண்ணின் அண்ணன் போலீசார் முன்பே கூறியது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருந்ததாக கூறுகிறார் பிரவீனின் உறவினர் தாஸ். ஆனால் ஸ்டேஷனில் வந்து பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சேம் ஆகிட்டு உடனே தான் அவன் அந்த வார்த்தை சொன்னான், நான் வெட்டாமல் விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வண்டியில் போனான்னா பின்னாடியே வருவாங்க, ஆள் வராங்க, ஃபாலோ பண்ணிக்கினே வருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன், கூடவே தான் வச்சுருந்தேன் அவனை. கைதான 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது, தற்போது கொலையான பிரவீன் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பள்ளிக்கரணை பகுதியில் சாம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் A3 குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பிரவீன். சாம் கொலை வழக்கில் அவரது நண்பரான ஸ்டீஃபன் என்பவர் பிரவீனை பழிவாங்க காத்திருந்துள்ளார். இந்த சூழலில்தான் ஒரு பக்கம் தங்கையை திருமணம் செய்ததற்காக பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்த தினேஷ் ஸ்டீஃபனுடன் சேர்ந்து பிரவீனை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அந்த வகையில் தினேஷ் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பதாக நைசாக பேசி பிரவீனை அழைத்துச் சென்ற அந்த கும்பல் இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பது போலீசாரின் விசாரணையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தனது சகோதரர் சாதி பிரச்சனையால் தான் தனது கணவரை கொலை செய்துவிட்டதாக பிரவீனின் மனைவி பேட்டியளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் கல்யாணம் பண்ணேன், அவனுக்கு எங்கே இதில் கல்யாணம் தப்போ பிரச்சனை வந்து நான் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துருவேன், எனக்கு யாரும் வேணாம், அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு. அங்கேயே மிரட்டினாங்க. ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. 2 மாதம் நாங்கள் வெளில இருந்தோம். இங்கே வந்த உடனேவே ஆளுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நிஜமாலுமே பண்ணிட்டாங்க. கேஸ்ட் உட்காண்ட்ருந்த ஏந்து உள்ளே போன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் லாஸ்ட்டு பேசுனது. தலைநகரமான சென்னையில் நிகழ்ந்திருக்கும் இந்த ஆணவ படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி உள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸிலிருந்து தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாஜகவின் ஒரு ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரிக்ஸில் இதுவும் ஒரு ட்ரிக்கு. இது மாதிரி ட்ரிக்கெல்லாம் அரசியலில் செய்து இவர்கள் பல மாநிலங்களை கைப்பற்றினார்கள். ஆனால் மக்களுக்கு எந்த நன்மையும் சேர்க்கவில்லை, அதுதான் உண்மை. கடந்த சில மாதங்களாக கன்னியாகுமரி அரசியல் வட்டாரத்தில் காதுமாக வைத்து பேசப்பட்ட செய்திதான் எம்எல்ஏ விஜயதாரணி விஷயத்தில் உண்மையாகியுள்ளது. ஆம், டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக பொதுச் செயலாளர் அருண் சிங் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் விஜயதாரணி. கடந்த காலங்களில் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த இவர் தற்போது அதே கட்சியில் இணைந்திருக்கும் நிலையில் பெண்கள் பதவிக்கு வருவதை காங்கிரஸ் கட்சியினர் விரும்புவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்க பார்க்கணும். அங்க நீங்க தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னையோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க.
அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள், கட்சி தலைமை பதவிகளுக்கு பெண்களே வரக்கூடாது, அப்படி தான் வந்து காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருந்தது. போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இந்த முறையும் அதோடைய வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முயற்சி வந்து மிகப்பெரிய முயற்சி, அதில் வெற்றி கண்டிருக்காங்க. பாரத பிரதமர் அவர்களுடைய முயற்சி வந்து என்னை போன்றவர்கள் நிச்சயமாக வந்து வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். ஆகையால் நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் அகில இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் வந்து திரு மோடிஜி அவர்கள். அவருடைய தலைமையின் கீழ் இந்த நாடு வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. விஜயதாரணியின் இந்த திடீர் முடிவு குறித்து காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகையில், பாஜகவுடைய கொள்கை கோட்பாட்டை, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை காங்கிரஸ் பார்ட்டியில் ரொம்ப வலிமையாக எதிரொலிச்சவங்க அந்த அம்மா தான், பேசினவங்க அம்மா தான், முழக்கங்கள்லாம் வச்சவங்க அவங்க தான். அவங்க போயிட்டு எப்படி பாஜகவில் சேர முடியும்? வாய்ப்பே கிடையாது தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். என்கிட்டையும் என்ன சொன்னாங்க, சட்டமன்ற கட்சி தலைவராக நான் இருக்கும்போது நான் புதுடெல்லிக்கு வழக்கு விஷயமாக போனேன், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு 10 நாளில் வந்துடுவேன், ஆனால் இந்த கூட்டத்தொடருக்கு வர முடியாது, நல்ல மாதிரி போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஆசி வாங்கி தான் அனுப்பணும். அவங்க பாஜக அலுவலகத்துக்குள்ளே போவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும். பாஜகவில் இணைந்த விஜயதாரணியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி செல்லாது என அறிவிக்க வலியுறுத்தி சபாநாயகருக்கு மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பிவிட்டதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். உடனே கொடுத்துட்டோம். நாளையிலிருந்தே அந்த அம்மா சட்டமன்ற உறுப்பினரை ஒரு தேசிய கட்சியில் ஒரு ரிஜிஸ்டர்டு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியில் அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கட்சி தாவல் தடை சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய பதவியை இழந்தார். இப்பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தில் விளவங்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற அம்மையார் வீரமணி அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு போனதால் தன்னுடைய பதவியை இழக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அது தொடர்பான பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்வதாக விஜயதாரணி உறுதிபட தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, கன்னியாகுமரியைச் சேர்ந்த காங்கிரஸ் தொண்டர்கள் விஜயதாரணிக்கு எதிராக கோஷம் எழுப்பி இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் விஜயதாரணியின் கட்சி தாவல் பலத்த விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவிடத்தை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்தில் 5 முறை ஆட்சி அமைத்து ஆகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மறைந்தார். அவரது உடல் அண்ணா நினைவிடம் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டு அங்கு நினைவிடமும் அமைக்கப்பட்டது. தற்போது இந்த நினைவிடம் பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 2.21 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த நினைவிடத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கருணாநிதி சதுக்கம் அமைந்துள்ள நிலையில் அதன் பேஸ்மெண்டில் அவரின் வரலாறே எழுதப்பட்டுள்ளது. இந்த பேஸ்மெண்ட் பிரம்மாண்டத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக 20,000 சதுர அடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் உலகம் என பெயரிடப்பட்டுள்ள இவ்விடத்தில் அவர் பிறப்பித்த அரசாணைகள், திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவை மிளர்கின்றன. கலைஞரின் எழிலோவியங்கள் எனும் அறையில் கலைஞரின் படைப்புகள், அவர் சந்தித்த போராட்டங்கள், நிறைவேற்றிய திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அமர்ந்திருப்பது போல் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நின்று புகைப்படங்கள் எடுக்கலாம். கலைஞரின் படைப்புகளான நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம், தென்பாண்டி சிங்கம் முதலான 8 நூல்களை பற்றி அறிந்து கொள்ளவும் அதிநவீன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கலையும் அரசியலும் எனும் தலைப்பில்
கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றினை 21 நிமிடத்திற்கு காட்சிகளாக மாற்றி அதனை வெள்ளித்திரையில் காணும் அனுபவமும் நினைவிடத்தில் கிடைக்கும். இந்த ஏற்பாடுகளே மலைக்கச் செய்யும் நிலையில் 3Dயிலும் அசத்தியுள்ளனர். நினைவிடத்தில் அமைந்துள்ள 3D திரையரங்கில் நுழைந்தால் திருவாரூர் முதல் சென்னை வரை ஓர் ரயில் பயணத்தை கண்முன் காட்டுகின்றனர். இதில் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை அழகிய ரயில் பயணம் மூலம் அறிய முடிகிறது. இந்த வரலாறு புயல், கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் அழியக்கூடாது என்பதற்காக 3 பாதுகாப்பு சுவர்களுடன் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பொதுமக்களை ஈர்க்கும் சுற்றுலா தலமாக மெரினாவில் உள்ள தலைவர்கள் நினைவிடம் மாறும் என்பதில் ஐயமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.